idioms and phrases asked in SSC CGL exams. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான idioms வந்து ஒரு 10 வந்து இந்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னா இப்போ பேர்டு எங்கே பறக்கும்னா மேலே பறக்கும். ஸோ டாப்லேருந்து பறக்கிறப்ப ஒரு ஏரியல் வியூ அதுக்கு நல்லாவே கிடைக்கும். ஒரு இப்போ என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் ப்ரீஃபாகவே அப்சர்வ் பண்ணலாம் இல்லையா? ஸோ இப்போது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா சென்டென்ஸ்லேருந்தே நம்ம மோஸ்ட்லி ரிலேட்டடாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போது காம்ப்ரஹென்சிவ் ஐடியா அப்படின்னா இப்போ ஒரு பேர்ட் இப்போ நம்ம இங்கே இருக்கோம், நமக்கு வந்துட்டு எல்லா வீட்லையும் என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் இப்போ ஒரு பேர்ட் மேலே பறக்கிறதுனால ஓவராலாக ஒரு ஐடியா அதுக்கு எல்லாமே தெரியும், என்னென்ன வீட்டில் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ எ காம்ப்ரஹென்சிவ் ஐடியா, எ ஜென்ரல் வியூ ஃப்ரம் அபோவ். செகண்ட், எ பேர்ட் இன் த ஹேண்ட் இஸ் பர்த் டூ இன் த புஷ். இப்போ நம்ம கையில் ஒன்று இருக்குது, கன்ஃபார்ம் அது நமக்கு தான் அப்படின்றது நமக்கு தெரியுது. இல்லை உள்ளே வந்து நாங்கள் 2 சாக்லேட் வச்சுருக்கோம், நாங்கள் 2 சாக்லேட் உனக்கு தருவோம் அப்படின்றது அது இருக்குமா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒன்று போதும், having someone for certain, நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஒன்று இருக்கிறது போதும். ஸோ having something for certain is better than possibility of getting something better. தேர்ட், a blessing or boon in the disguise அப்படின்னா ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் சுச்சுவேஷன் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது. இப்போ ஒரு இடத்துலேருந்து நீங்கள் வலிக்கு விழுந்துட்டீங்க, ஆனால் அந்த இடத்துல ஒரு புதையல் கிடைக்குது. ஸோ ஒரு கெட்டதுலேயே ஒரு நல்லது நடக்குது. a blessing or boon in the disguise. ஃபோர்த், a blue eyed boy, one who is favorite. எல்லா ஸ்கூல்லையுமே ஒரு ஃபேவரட்டான பையன் இருப்பான்ல, அவனா யாருன்னா எ ப்ளூ ஐட் பாய். ஃபிஃப்த், எ பால் ஃப்ரம் த ப்ளூ, சம்திங் அன்பிளசன்ட் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட். திடீர்னு வந்து ஒரு புயல் காற்று வீசுது, ஐயோ எ பால் ஃப்ரம் த ப்ளூ எப்படின்னா திடீர்னு நடக்குது, ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்குது, அது நல்லது கிடையாது, ஒரு அன்பிளசன்ட் நமக்கு பிடிக்காத ஒன்று. நெக்ஸ்ட், எ போன் ஆஃப் கன்டென்ஷன், காஸ் ஆஃப் டிஸ்பியூட் ஆர் குவாரல். இப்போ 2 பேத்துக்கும் பிரச்சனைனா உங்களுக்கு பிரச்சனை என்ன காரணம்னு கேட்குறப்போ ஒரு லேண்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றப்போ அந்த லேண்ட் ப்ராப்ளம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா போன் ஆஃப் கன்டென்ஷன். ஓகே, போன் ஆஃப் கன்டென்ஷன்னா எ காஸ் ஆஃப் டிஸ்பியூட் ஆர் குவாரல். செவன்த், எ புல் இன் அ சைனா ஷாப். இப்போ ஒரு ஷாப் இருக்குது, சைனா ஷாப்பில் ஏதோ ஷாப் இருக்குன்னு வைங்க, திடீர்னு நல்லா போயிட்டுருக்கு, திடீர்னு ஒரு புல் பூந்துருச்சுன்னா, அதாவது புல்னா காளமாடு பூந்துருச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும், கசகசன்னு ஆகிடும், அந்த இடமே நல்லா இருக்காது. ஸோ புல் இன் அ சைனா ஷாப்னா கிளம்ஸி பர்சன் இன் அ டெலிகேட் சுச்சுவேஷன். எயித், எ கேக் வாக் அண்ட் ஈஸி அச்சீவ்மெண்ட். இப்போ நிறைய பேர் படித்து கஷ்டப்பட்டு போகிறத ஈஸியாக காசு கொடுத்து நிறைய பேர் வேலை வாங்கிடுவாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு ஈஸி அச்சீவ்மெண்ட் தானே. எ கேக் வாக். எ கேரட் அண்ட் ஸ்டிக் அப்ரோச். இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்வீட்டும் கொடுத்துட்டு அடியும் கொடுப்பாங்க. ஓகே, கேரட்டாக நம்ம சாப்பிட்லாம், ஸ்டிக்னா அடியும் கொடுப்பாங்க. ஒரு ரிவார்ட்ஸும் இருக்குது, பனிஷ்மெண்ட்டும் இருக்குது. 10, a close fisted person, மிஸ்ஸர். கையில் இருக்கிற காசை செலவே பண்ணாதவங்க தான் க்ளோஸ் ஃபிஸ்டட் பர்சன். கையிலே வச்சுருப்பாங்களாம், செலவே பண்ண மாட்டாங்க. மிஸ்ஸர்னா கஞ்ச பிசினர்னு அர்த்தம். a close fisted person means மிஸ்ஸர்.